நம்ம தொழுகக்கூடிய இந்த 5 நேர வக்துடைய தொழுகைகளை எந்த நேரத்தில் தொழுகிறது சிறந்தது, எந்த நேரத்தில் தொழுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக ஃபஜ்ர் தொழுகை. இந்த தொழுகையை பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சுன்னா. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இறை நம்பிக்கையுள்ள பெண்கள் தங்களின் ஆடைகளால் போர்த்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஃபஜ்ர் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர். தொழுகை முடிந்ததும் தங்களின் இல்லங்களுக்கு திரும்புவார்கள். இருட்டின் காரணமாக அவர்களை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க இந்த ஃபஜ்ர் தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுது தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. இதை குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜமாஅத் தொழுகைக்கு முந்தி வருவதில் உள்ள சிறப்பை மக்கள் அறிந்தால் அதற்காக போட்டி போடுவார்கள். சுபஹு இஷா தொழுகைகளின் சிறப்பை மக்கள் அறிந்தால் தவழ்ந்தேனும் அதற்காக வந்து சேருவார்கள். இரண்டாவது லுஹர். இந்த லுஹர் தொழுகையையும் பாங்கு சொன்ன ஒரு 10-15 நிமிடங்கள் சென்று நம்ம தொழுகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லுஹர் தொழுகைகளை எப்போ தாமதப்படுத்தி தொழுவாங்க அப்படின்னா, கடும் வெயில் இருக்கும்போது, தாங்கிக்க முடியாத வெயில் இருக்கும்போது இவங்க இந்த தொழுகைகளை தாமதித்து தொழுதுருக்காங்க. நம்மளும் இந்த தொழுகைகளை கடும் வெப்பத்தில் தாமதித்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. அடுத்ததாக அசர் மற்றும் மகரிப் தொழுகை. இந்த 2 தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம தாமதிக்கவே கூடாது. நம்ம பாங்கு சொன்ன உடனே இந்த தொழுகைகளை தொழணும். விருப்பப்பட்டவங்க மஹ்ரிபுக்கு முன்னாடி இக்காமத்துக்கும் பாங்குக்கும் இடையில் 2 ரக்காயத்துகள் சுன்னத்து தொழுதுக்கலான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடைசி இஷா தொழுகை. இஷா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தாமதித்து தொழுகிறது சிறந்தது. இஷா தொழுகையுடைய நேரம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவில் 3ல் ஒரு பகுதி கழிந்ததுக்கப்புறம் தொழுகக்கூடிய நேரம் இஷா தொழுகைக்கான சரியான நேரம். எனவே இந்த அளவுக்கு தாமதித்து தொழுகிறது சிறந்தது. ஆனால் இப்போ ஒரு ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்கள் ஜமாத்தோடு தான் தொழுகணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிறந்தது அந்த ஜமாத் தொழுகையோடு அவங்க இஷாவை நிறைவேற்றுவது. ஆனால் பெண்கள் நாம் வீட்டில் தான் தொழுகிறோம் அப்படிங்கும்போது இந்த இஷா தொழுகையை நம்ம தாமதித்து தொழுகிறது சுன்னத்தான விஷயமாக இருக்குது.